சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக வருகின்ற 18/2/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் மேட்டுக்கடை கிராமத்தில் மல்லத்தான் பாறை என்னும் புனித ஸ்தலத்தில் அமைந்துள்ள ஆதி பரஞ்சோதி சகலோக சபையுடன் இணைந்து பட்டாச்சாரியார் திருவேங்கட ஜோதி சுவாமி அவர்களின் ஆக்ஞைப்படி பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக முக்கியமாக சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த நோயை குணப்படுத்தக்கூடிய எளிய முறை ஆசனம், பிராணாயாமம், தியானம் மற்றும் உணவு முறை பற்றிய தெளிவான விளக்கத்துடன் இலவசமாக பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளோம். இந்த பயிற்சியானது மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு திண்டுக்கல் வட்டார மக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு தினமும் தவறாமல் பயிற்சிகளை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த 2 காணொளிகளா கட்டுடல் அமைப்பை பெறுவது எப்படி, உடல் எடையை சீராக வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொரு காணொலியா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 3வது நாள் காணொலி. அதாவது உடல் எடை உள்ளவங்க எல்லாருமே மருத்துவர்கிட்டயோ இல்ல யார்கிட்டயாவது போய் ஆலோசனை கேட்கும் போது வாக்கிங் போ சரியாயிடும் பாங்க. ஆனா அவங்க அவ்வளவு பெரிய உடல் எடையை தாங்கிட்டு நடக்கும் போது முழங்கால் வலி வந்துடும். அதனால அவங்களால நடக்கவும் முடியாது. அப்ப முதல்ல இந்த உடல் எடையில கால்களை வலிமை அடைய செய்யணும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். கால்கள் வலிமை அடைஞ்சிட்டா எவ்வளவு உடல் எடை இருந்தாலும் நமக்கு எந்தவித இடர்பாடும் இருக்காது. உடல் எடையை குறைக்கணும், அது முக்கியம்தான். இருந்தாலும் கால்களை முதலில் வலிமை அடைய செய்ய வேண்டும். அதற்கான பயிற்சியை செய்யணும். அதே மாதிரி கால் பகுதியில் உள்ள தளர்வா இருக்கக்கூடிய தசை நார்களை இறுக்கமடைய செய்யணும். அதுதான் மிகவும் முக்கியம். அதுல முதல் பகுதி கெண்டைக்கால் தசைகளை சீராக இயங்க வைப்பது எப்படி அப்படின்னு பார்த்தோம். 2வது காணொளி தொடைப்பகுதிகளில் உள்ள தளர்வான தசைகளை இறுக்கமடைய செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு பிருஷ்ட பகுதியில் உள்ள அதிகப்படியான தசைகளை குறைத்து பிருஷ்டத்தை சின்னதாக்கி நம்ம கட்டுடல் அமைப்பை பெறுவது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ஆசனத்துக்கு பேரே பிருஷ்ட கோணாசனம் அப்படின்னு பேரு. இந்த ஆசனத்தை செய்யும் போது கெண்டைக்கால்களும் சீராக இயங்கும், தொடைப்பகுதிகளில் உள்ள அந்த தளர்வான தசைகளும் இறுக்கமடையும். அதே மாதிரி பிருஷ்ட பகுதிகளில் உள்ள தளர்வான தசைகளும் இறுக்கமடையும். இந்த பயிற்சி எல்லாத்தையும் நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த பயிற்சியை உட்கார்ந்துட்டு தான் செய்யணும், படுத்துண்டு செய்யக்கூடாது, நின்னுண்டு செய்யக்கூடாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எத்தனை முறை வேணாலும் செய்யலாம். சாப்பிட்டுட்டு செய்யலாம், சாப்பிடாம செய்யலாம், ராத்திரி செய்யலாம், மத்தியானம் செய்யலாம். திடீர்னு நடுராத்திரி தூக்கம் போயிடுதா உடனே இந்த பயிற்சியை செய்யலாம். இப்ப பயிற்சி முறைய செய்முறையா பார்ப்போம். இப்ப காலை நீட்டி உட்கார்ந்துக்கிறோம். முதல்ல வலது காலை ஒரு அடி மேல தூக்கணும். அப்படியே கிராஸ்ல கொண்டு போகணும் இடது பக்கம். ஒரு 10 எண்ணிக்கை இதை மெயின்டைன் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்தி கொள்ளும். இது செய்யும் போதே இந்த தொடை இறுக்கமடையும். அதே மாதிரி பிருஷ்டமும் சரியாகும். இப்ப அடுத்து இடது கால் ஒரு அடி நேர தூக்குறேன், அப்படியே வலது பக்கம் கொண்டு போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கணும். அவசரப்படக்கூடாது. ஆசனங்கள்ல ஓய்வு முக்கியம். இப்ப 2வது நிலையா என்ன பண்ணணும், பாதத்தையும் முன்னால சேர்த்து வளைக்கணும். இப்படி தூக்கிட்டு கிராஸ்ல கொண்டு போய் பாதத்தை முன்னால வளைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9
10 தளர்த்தி கொள்ளவும். ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அதே மாதிரி இடது கால ஒரு அடி தூக்கிட்டேன், வலது பக்கம் கொண்டு போயிட்டேன், பாதத்தை முன்னால வளைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்தி கொள்ளவும். மீண்டும் ஒரு முறை காலை தூக்குறேன், பாதத்தை முன்னால வளைக்கிறேன், 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்தி கொள்ளவும். அடி வயிறெல்லாம் சேர்த்து பிடிக்கும். இப்ப இடது கால், பாதத்தை வளைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்தி கொள்ளும். இந்த ஆசனத்துக்கு பேரு பிருஷ்ட கோணாசனம். இதே போல் இனிவரும் ஒவ்வொரு நாளும் உடல் எடையை சீராக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளையா நான் கத்துக் கொடுக்க போறேன். எல்லா பயிற்சியும் நீங்க தொடர்ந்து செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் எளிய முறை ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம், முறையான உணவு முறை ஆகியவற்றை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவி செய்துமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேற்கண்ட பயிற்சி முறைகளில் கலந்து கொள்ளவும் பொருளுதவி செய்யவும் விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளவும். சந்தோஷம். நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம்.